ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,656 அந்த ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 600க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடு தான் போகும் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் 650 பக்கத்துல ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணி எக்ஸாக்டா நம்மளோட S1 அங்க ஒரு சப்போர்ட் எடுத்தாச்சு. சப்போர்ட் எடுத்து ஓபன் பிரைஸ் அந்த ரேஞ்சிலே ரிஜெக்ஷன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சைடுவேஸ் எங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட S1 அங்கதான் ஒரு நல்ல சைடுவேஸ். நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக் அப்படின்றதும் அங்கதான் இருக்கு. மார்க்கெட் முதல் நாள் நல்ல ஒரு ரெக்கவரி, லோல இருந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு மேல ரெக்கவரி கொடுத்தாங்க. அடுத்த நாள் முதல் நாளோட லோ அப்படின்றத பிரேக் பண்ணல, மேலவே ஒரு சைட்வேஸ் போயிட்டு இருக்காங்க. எல்லாரோட கணிப்பும் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும் அப்படின்றது தான். இந்த சைட்வேஸ் பிரேக் ஆகி மேல போகக்கூடிய வாய்ப்பு தான் கிரியேட் ஆகும் அப்படின்றத எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்கல. நம்மளோட S1 அந்த லெவல்ல ரிஜெக்ட் ஆனவ டைரக்டா S2வையும் பிரேக் பண்ணி கீழே போயிட்டாங்க. க்ளோசிங் கிட்டத்தட்ட S2 பக்கத்துல தான் இருக்கு. நாம ஒரு 2 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தோம் 24,650 கால் இந்த ஸ்ட்ரைக்கை வாட்ச் பண்ணுங்க. அவன் 300 ரூபா அப்படின்ற பிரைஸ்ல என்ன பண்றான் அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். கூடவே ஸ்பாட் எங்க இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். 24,825 அப்படின்ற லெவல்ல சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அந்த ஏரியாவை சஸ்டைன் பண்ணவே இல்லை. அந்த ஸ்ட்ரைக் 650 ஸ்ட்ரைக்கால அந்த 300 ரூபா பிரைஸ் ரேஞ்சையும் சஸ்டைன் பண்ணவே முடியவில்லை. என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் இறங்கி வந்தாச்சு. ஓகே, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றது இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ், அதுக்கடுத்து ப்ரீமியம் சப்போர்ட் என்ன சொல்றது, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,865, 24,657, 24,242, 24,034 இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது மார்க்கெட் 24,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு நல்ல மூவ் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நமக்கு ப்ரீவியஸ் டேவோட லோ அப்படின்றது 415. அப்போ ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே நிற்கிறதே டவுன் சைட் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா 400 கால் 24,400 கால் அப்படின்றவன் புட்டு லைவ் மார்க்கெட்ல வைக்கிற ஒரு லோக்கு கீழே ட்ரேட் ஆகணும். கூடவே வெள்ளிக்கிழமை வச்சிருக்க லோக்கு கீழேயும் ட்ரேட் ஆகிறான் அப்படின்னா அது இன்னமும் டவுன் சைட் போகக்கூடிய வாய்ப்பை இன்னமும் அதிகப்படுத்தும். தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா 24,600 இந்த ரேஞ்சு, இந்த ஸ்ட்ரைக்குக்கு 24,600க்கு மேல இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் அப்சைட் போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஓப்பன் கண்டிப்பாக கிடைச்சிக்க போகுது. ஓப்பனுக்கு அபோவ் ட்ரேட் ஆகுறாங்களா பிலோ ட்ரேட் ஆகுறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதாண்டி ஏடிஎம்மோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 பாயிண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட இல்லை, எக்ஸாக்டா 230 பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே, திங்கக்கிழமை காலையில ஓப்பனிங்க்கு 230 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பைரி டே அடுத்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் உங்களுக்கு இந்த 230ல இருந்து கிட்டத்தட்ட 215 பாயிண்ட்டை காணாம பண்ணணும். அதுக்கு மார்க்கெட்டை ஒரே இடத்துல வச்சு அந்த விஷயத்த நடத்துறது ரொம்பவும் வாய்ப்பு கம்மி. ஸோ மார்க்கெட்ல நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது தான் சரியா இருக்கும். அதாவது மார்க்கெட் தொடர்ந்து மேலே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ரிவர்சல் ட்ரேட் புட்டை பை பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்க நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், இல்லை தொடர்ந்து கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா
எங்க திரும்ப பை பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதும் நீங்க பார்க்கணும். அது நமக்கு மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் பெரிய ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது கிடையாது, நடக்கல. ஸோ டவுன் சைடில் தான் இருக்கு அப்படின்ற போது ஒவ்வொரு ஏற்றத்திலையும் இறக்கத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த 600 கிராஷ் பண்ணி மேலே போகாத வரையும் 24,600க்கு மேலே போகாத வரையும் ஒவ்வொரு ஏற்றத்திலையும் இது என்னோட கணிப்பு. நீங்க உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. இங்க நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் எனக்குமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. மார்க்கெட்டை பிரீமியத்தை போடுற பேஸ்ல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத தான் நம்ம இங்க சொல்றோம். மார்க்கெட் இங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ரன் ஆகிறது இருக்கிற டைம் வேல்யூவை ஜீரோ பண்றதுக்காக மட்டும்தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு நடுவில் தான் பையும் செல்லும் நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க ஒரு ரீட்டைல் ட்ரேடரா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ட்ரேடரா இருந்தாலும் சரி, இதை புரிஞ்சு ட்ரேட் பண்றவங்க ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ள கண்டிப்பா நிற்பாங்க. சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.